பிக் பாஸ் எட் தமிழ் இந்த வாரத்தோட லாஸ்ட் டே ஓட்டிங் ரிசல்ட் படி நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க, யார் டேஞ்சரஸ் ஜோன்ல இருக்காங்க, யார் டாப் லெவல்ல ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க, யார் இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போக போறாங்க அப்படிங்கறது வரைக்கும் இதுல பார்க்கலாம். சோ டாப் பிளேஸ்ல சௌந்தர்யா 77,854 ஓட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் 20.6% வாங்கியிருக்காங்க. அண்ட் ராணவ் 55,310 ஓட்டு வாங்கி செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கார். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் 14.64% வாங்கியிருக்கார். அண்ட் ஜெஃப்ரி 48,465 ஓட் வாங்கி தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கார். பர்சன்டேஜ் வைஸ் 12.83% வாங்கியிருக்கார். அண்ட் தீபக் 39,546 ஓட்டு வாங்கி ஃபோர்த் பிளேஸ் பிடிச்சிருக்காரு. அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் 10.47% வாங்கியிருக்காரு. அண்ட் ஜாக்லின் 39,869 ஓட் வாங்கி ஃபிஃப்த் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் 9.75% வாங்கியிருக்காங்க. அண்ட் ரஞ்சித் 27,824 ஓட் வாங்கி சிக்ஸ்த் பிளேஸ் பிடிச்சிருக்காரு. பர்சன்டேஜ் வைஸ் 6.36% வாங்கியிருக்காரு. அண்ட் சத்யா 22,858 ஓட் வாங்கி செவன்த் பிளேஸ் பிடிச்சிருக்காரு. பர்சன்டேஜ் வைஸ் 6.05% வாங்கியிருக்காரு. அண்ட் தர்ஷிகா 21,350 ஓட் வாங்கி எய்த் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் 5.65% வாங்கியிருக்காங்க. அண்ட் சாச்சனா 11,730 ஓட் வாங்கி நைன்த் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் 3.1% வாங்கியிருக்காங்க. அண்ட் சிவகுமார் 9,803 ஓட் வாங்கி 10th பிளேஸ் பிடிச்சிருக்கார். பர்சன்டேஜ் வைஸ் 2.59% வாங்கியிருக்கார். அண்ட் வர்ஷினி 9,233 ஓட் வாங்கி 11th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் 2.44% வாங்கியிருக்காங்க. அண்ட் மஞ்சரி 8,962 ஓட் வாங்கி 12th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் 2.37% வாங்கியிருக்காங்க. அண்ட் ரியா 8,089 ஓட்ஸ் வாங்கி லீஸ்ட் ஓட் வாங்கி லாஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் 2.14% வாங்கியிருக்காங்க. ஆன்லைன் ஓட்டிங்ஸ் ஓபன் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் சௌந்தர்யா டாப் லெவல்ல அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க. மிடில் லெவல்ல ராணவ் அண்ட் ஜெஃப்ரி இருக்காங்க. அண்ட் டேஞ்சர் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் சாச்சனா, சிவகுமார், வர்ஷினி, மஞ்சரி, ரியான் சொல்லிட்டு மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேத்துக்குள்ளயும் ஒரு 2000 ஓட்டு வித்தியாசத்துல முன்ன பின்ன இருக்காங்க. இந்த வார எவிக்ஷன் இந்த 5 பேர்த்த பேஸ் பண்ணி தான் இருக்க போது. சோ சிங்கிள் எவிக்ஷன் வைக்கும் பட்சத்துல இந்த 5 பேத்துல இருந்து யாரோ ஒருத்தங்க போவாங்க. டபுள் எவிக்ஷன் வச்சாலும் இந்த 5 பேத்துல இருந்து யாரோ 2 பேர் கண்டிப்பா வெளியே போவாங்க.